அனைவருக்கும் வணக்கம். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தேடுகிற அந்த நிம்மதி, நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு வாழ்கிற உங்களோட வாழ்க்கையில் எல்லா நொடிகளிலும் எல்லா நேரத்திலும் உங்களோட வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நீங்கள் தேடுகிற இடத்துல உங்களுக்கு இவ்வளோ காலமாக கிடைக்காத நிம்மதி இப்போ கிடைக்கிறதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறனால, அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறனால, சந்தோஷமான வாழ்க்கை அடைக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறனால சந்தோஷம் கிடைக்கிறதும் இல்லை. ஏன்னா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க எப்பயாவது உங்களோட வாழ்க்கையில் எப்படியாவது நீங்கள் நினைக்கிற சந்தோஷம் கிடைக்க வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த சந்தோஷத்தை கிடைக்கிறதுக்கு எதுவும் செய்கிறது இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் பண்ணுற விஷயங்கள் இருந்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது, ஆனாலும் சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நீங்கள் பண்ணுற எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு துக்கம் தவிர பண்ணுற எல்லா வேலைகளிலிருந்தும் கிடைக்கிறது துக்கம் மட்டும்தான். அந்த துக்கத்தில் இருந்து வெளியே வர்றது தான் நீங்கள் சந்தோஷம்னு அனுபவிக்கிறீங்க. அந்த அனுபவிப்போடு நீங்கள் வாழ்கிறனால அந்த வாழ்வு உங்களுக்கு எல்லா நேரத்திலும் சந்தோஷம் கொண்டு வந்து கொடுக்கறதும் இல்லை, சந்தோஷம் தேடுறதும் இல்லை. அந்த சந்தோஷத்தை எப்படியாவது கிடைக்க வேணும்னு நினைக்கிறீங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க, ஆனாலும் பண்ணுற எல்லா விஷயங்கள் இருந்தும் இவ்வளோ காலமாக கிடைக்காத சந்தோஷத்தை இப்போ கிடைக்கிறதுன்னு நம்புறீங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களோட வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு வாழ்கிறனால உங்களோட பிள்ளை குட்டிங்க, கணவர்கள், மனைவிகள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனாலும் அந்த பிள்ளைங்கள் இருந்து அவங்க வளர்க்குறது, அவங்கள பாதுகாப்பு கொடுக்கறது, அவங்கள பற்றி தேடுறது நீங்கள் நினைக்கிறீங்க அதிலிருந்து நிம்மதி கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது. ஆனாலும் அவங்க உங்களோட வாழ்க்கைக்கு வரத்துக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் கிடைச்சது துக்கமோ சந்தோஷமோ. நீங்கள் நினச்சிக்கிட்டு வாழ்ந்தீங்க பிள்ளை குட்டிங்க இருந்தால் சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்தனால அவங்க உங்களோட வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனாலும் அவங்களோட சந்தோஷத்துக்காக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நிரந்தரமான வாழ்க்கை வாழ்ந்தீங்க. நீங்கள் சின்ன காலத்தில் அம்மா அப்பா கூட சந்தோஷமான வாழ்க்கை வாழும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலை. ஆனாலும் ஒரு நேரத்தில் உங்களோட வாழ்க்கைக்கு யாராவது தேவை வந்துச்சு, உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு தேவை வந்துச்சு. எனக்குன்னு ஒரு தேவை வந்துச்சு. என்னோடய வாழ்க்கைக்கு யாராவது இருந்தால் சரி, என்னோடய வாழ்க்கைக்கு யாராவது இருந்தால் எனக்கு சந்தோஷமாக வாழலாம்னு யாராவது சொன்னாங்க. அதனால நீங்கள் அந்த சொன்ன வார்த்தையை நம்பிட்டு அவங்களோட வார்த்தையை நம்பிட்டு அதுக்காக வேலை செஞ்சீங்க. அதுக்காக நீங்கள் கல்யாணம் கட்டிங்க. அந்த கட்டின நாளில் இருந்து உங்களோட மனைவி பற்றி தேட வேண்டி வந்தது. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு உடுப்பு தந்த வேண்டியது, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டி வந்தது. அந்த எல்லா விஷயங்களும் வந்தது. அது வரும்போது நீங்கள் நினச்சிங்க அவங்க நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷமாக வாழலாம், அவங்களோட சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம்னு நீங்கள் நினச்சிங்க. அந்த நினைப்போடு வாழ்ந்த நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட சந்தோஷத்துக்காக நீங்கள் எடுத்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்தோஷம் கொடுக்க முயற்சி பண்ணுறீங்க. அதுதான் உங்களோட சந்தோஷமாகிறது இப்போ. ஆனாலும் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட சந்தோஷத்துக்காகனா நீங்கள் ஏதாவது கொண்டு வந்தீங்க, உங்களோட சந்தோஷத்துக்காக நீங்கள் கல்யாணம் கட்டினீங்க. ஏன் அடுத்தவங்களோட சந்தோஷத்தை தேட வேண்டி வந்தது? நல்லா நினச்சி பாருங்கள். அதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன செஞ்சீங்க? அதுக்கப்புறம் நீங்கள் பிள்ளை குட்டிங்க வளர்த்தீங்க. அந்த வளர்த்த பிள்ளை குட்டிங்களோட சந்தோஷத்துக்காக நீங்கள் இப்போ வாழ்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அந்த பிள்ளை குட்டிங்கள் இருந்து எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது, என்னோட மனைவி நல்லா இருந்தால், என்னோட பிள்ளை குட்டிங்களுக்கு எதுவும் நோய் வராமல் அவங்க நல்லா இருந்தால், அவங்க நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தால் சந்தோஷமாக எனக்கு வாழலாம். ஆனாலும் அதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில் அவங்க வர முன்னாடி நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தீங்க தானே, அந்த பிரச்சனைகள் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது அவங்களோட வாழ்க்கையை பற்றி நினைக்க வேண்டியதுனால தானே. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் எதோ செய்கிறீங்க. அந்த செய்கிற செயல்கள் இருந்து உங்களுக்கு துக்கம் மட்டும்தானே கொண்டு வந்து கொடுக்கறது. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க வெளியே போகும்போது அவங்களுக்கு ஏதாவது ஆகுமோன்னு ஒரு பயம் உண்டாகிறது. அவங்களுக்கு ஏதாவது தேவை வரும்போது அதை கொண்டு வந்து கொடுக்கணும்னு ஒரு துக்கம் உண்டாகிறது. அது அவங்கக்கிட்ட இல்லைன்னு ஒரு துக்கம் கொண்டு வந்து வருவது.
அது அவங்கக்கிட்ட எதுவும் இல்லைன்னு நான் கேட்குறது அவங்களுக்கு கொடுக்க வேணும்னு ஒரு துக்கம் உண்டாகிறது, வேண்டியது உண்டாகிறது. அந்த எல்லா விஷயங்களும் வேண்டி வந்தது உங்களோட சந்தோஷத்துக்காக இல்லையா? ஆனாலும் நீங்கள் இப்போ வாழ்கிற உங்களோட வாழ்க்கைக்கு யாராவது வரத்துக்கு முன்னாடி உங்களோட பிள்ளை குட்டிங்க, மனைவி, இல்லைனா கணவர், யாரும் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தது இல்லை. இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லாமல் இருந்தீங்க தானே. ஆனாலும் அதுகள் எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிறீங்க, நான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறேன் தானே, நான் நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் தானேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன் என்னோடய வாழ்க்கை இவ்வளோ விஷயம் இருந்தும் நிம்மதி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனாலும் உங்களோட வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் நிம்மதி கிடைக்கிறது இல்லை. ஏன்? உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதின்னு எடுத்த எல்லா விஷயங்களிலிருந்தும் உங்களுக்கு கிடைச்சது துக்கம் மட்டும்தான். அந்த துக்கம் மட்டும் கிடைச்சனால நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது இல்லையே. சந்தோஷம்னு நீங்கள் எடுத்த எல்லா விஷயங்கள் இருந்தும் கிடைக்கிறது துக்கம் மட்டும்தான். அந்த துக்கம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அது செய்யாமல் நிப்பாட்டுறது தான் பண்ண வேண்டியது. இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை மாற்றுறதுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது, நித்திய மகிழ்ச்சி கிடைக்கிறது. அந்த கிடைக்கிறதுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற, இந்த இயற்கையில் இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறது. அந்த உண்மையை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கிறது. அந்த நிம்மதியோடு உங்களோட வாழ்க்கையை எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடிகிறது. அதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. அது மட்டும் பண்ணுறதுக்கு எல்லா நொடிகளிலும் முயற்சி பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய நாள் அமைக்க வேண்டும். உன் மாணிக்கமிடம் சரணம் அடைக்க வேண்டும்.